சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். ஐயா, உங்களுக்கு மகாத்மா காந்தி தெரியுங்களா? படிக்கிற காலத்துலேருந்து ஒரு 5 வயசுலேருந்து அவருடைய பாடங்கள்லாம் படித்து வச்சுருக்கேன். அவரை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு எந்த வருஷங்கய்யா? எனக்கு வந்து 1958. 58. அப்பயும் உங்களுக்கு மகாத்மா காந்தி தெரியும்? 58 நான் பிறந்தது. அது வந்து ஒரு 5 வருஷத்தில் எனக்கு படிக்கிற காலத்துலேருந்து புக்குகளை படித்து நான் படித்து வந்திருக்கேன். அவர் அப்போ இருந்து நல்லா தெரியும். அவரை 15 வயசுலேருந்து தெரியும். உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வந்து இப்போ 42 ஆகுது. சரிங்க. ஆமாம், ஸ்கூல் பாடத்துலேயும் இங்கே சொல்லியிருக்காங்க. 5 வயசுலேருந்து தெரிய வருதான் மகாத்மா காந்தின்னு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், மகாத்மா காந்தி நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே பாட புத்தகத்தில் படித்து வந்தோம். அதுலேருந்து மகாத்மா விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு பிரபல்யமாக தெரியும். அதுலேருந்து மகாத்மா ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு தெரியும். எந்த வருஷம்? நம்ம வந்து பள்ளிக்கூடம் சேரையில் 70-71 சேர்ந்தேன். 75 76 பள்ளிக்கூடம் சேர்ந்தேன். அப்போ நம்ம 2வது 3வது படிக்கையில் மகாத்மா காந்தி பாடங்கள்லாம் வந்திருக்கு. அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டத அதுதான். காந்தியடிகள் பற்றி ஸ்கூல்லேருந்து படிக்கும் போதுலேருந்தே தெரியும். விவரம் தெரிஞ்சுன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்தியன் ஃப்ரீடம் பற்றி அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் நிகழ்ச்சிகள் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே தெரியும். ஒரு சாதாரண தலைவராக தெரியும். அப்புறம்தான் அவர் வந்து இந்தியாவோட தேச தந்தைன்ற அளவுக்கு தெரியும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல அவரை பற்றி. பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத காட்டிலும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காந்தி மியூசியமுக்கு வந்து அவரை பற்றின கருத்துக்கள் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காந்தியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வருடம்? 1990. நான் 6வது படிக்கும்போது இங்கே எங்கள் ஸ்கூல்லேருந்து காந்தி மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இருந்து தான் காந்தியை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் காந்தி எக்ஸாம்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுலேருந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும் எங்களுக்கு. எந்த வருஷம்? இந்த வருஷம்னா 1990 தெரியும். வேறு காந்தியை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயம் தெரியும்? காந்தியை பற்றி அவர் அகிம்சை வியாதி அப்புறம் இது விடுதலை போராட்டத்துக்கு உழைச்சார். அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே காந்தியடிகள் தான். காந்தியடிகள் ஸ்கூலில் படிக்கிறது எங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் வந்து நாங்கள் 1988 9th படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி 6th தெரியும். அதுலேருந்து தான் மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிறாங்க. இப்போது மகாத்மா காந்தியை பற்றி இப்போ வர ஜென்ரேஷனுக்கும் தெரியற அளவுக்கு வச்சுருக்காங்க. எல்கேஜிலே தெரியும். எல்கேஜியில் ஆனுவல் டேக்கு இல்லை ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஏதாவது ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுவாங்களா, அப்போயே நான் காந்தியை பற்றி பேசியிருக்கேன். எந்த ஆண்டு? ஒரு 2006-07 ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து காந்தி தெரியுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? அதானே இப்போ 1வது 2வது சேரும்போதே காந்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும்? ஆமாண்ணே. வேற என்னென்ன விஷயம் காந்தி பற்றி தெரியும்? என்னென்ன ரூபா நோட்டில் இருக்காரு காந்தி, சின்ன பிள்ளைகள் கூட தெரியும்ண்ணே. ரூபா நோட்டில் பார்க்குறாங்க, இது யார்? காந்தி தாத்தாமா ஒரு நம்ம சுதந்திரத்துக்காக போராடினாரு, ஒரு நம்ம ஒரு இது வெள்ளைக்காரனை எடுத்து சண்டை போட்டார், சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாதிரி சொல்கிற சத்தியாகிரகம் போராடினாங்க. இயற்கையாகவே வந்து உங்களுக்கு எந்த குழந்தைக்கு விவரம் தெரியுதோ இது யார் அப்பா இது யார் அம்மான்னு சொல்லும் போதே இது காந்தி தாத்தா இது நேரு மாமான்னு சொல்லித்தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய காந்தியை வந்து புதுசாக யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லையே. இல்லை, உங்களுக்கு எந்த ஆண்டு எந்த வருடம் உங்களுக்கு காந்தி அப்படின்ற? அதான் எனக்கு வந்து அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கு வந்து என்னுடைய அறிவு கேட்டு இவங்க தான் அம்மா இவங்க தான் அப்பா. அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இவரும் காந்தி தாத்தா இவங்க காந்தி இது நேரு மாமான்னு சொல்கிறாங்கன்னா அன்னைக்கே அவங்க யாருன்னு தெரிஞ்சிருது இல்லையா. ஒரு ரூபா நோட்டை பார்த்தா கூட அந்த ரூபா நோட்டில் காந்தி தாத்தான்னு காமிச்சிருவாங்களே, இவர் யாருன்னா இவர் காந்தி தாத்தான்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. சார், இந்த கேள்வியை வந்து ஒரு குழந்தைகிட்ட கேட்குறது. நான் பிறந்ததுலேருந்தே மகாத்மா காந்தினா யார் என்ன எல்லாமே தெரியும். அவர் தான் வந்து ஒரு நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன். எல்லாரோட பணத்துலையும் எல்லாரோட வாழ்வாதாரத்துலேயும் அவர் இருக்கார். ஏன்னா அவர் ரூபா நோட்டில் அவரோட ஃபேஸ் தான் போட்டிருக்காங்க. அவர் வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தெரியும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அகிம்சை வேலையில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. நம்ம நிற்கிற மதுரைக்கு 5 தடவை வந்திருக்காரு. அந்த இதில் மதுரை மக்களோட கஷ்ட நிலையை பார்த்துட்டு தான் இனிமேட்டு நான் வந்து ஆடம்பர உடைகள் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மேலாடை போடுறதே விட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நம்ம நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பெரிய மகான்.
இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகாத்மா காந்தி வந்து 1982 ஒரு காந்தின்னு படம் வந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே தெரியும் அவருக்கு. படத்துக்கு முன்னாடியே தெரியும் எல்லாத்துக்குமே, யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் அந்த 15 வயசு 18 வயசு அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் பாடங்கள்லே உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாமே படித்து வந்திருக்கேன். அப்போ இருந்தே காந்தியை தெரியும். இப்போ இருக்கிற 85லேருந்து அவர் உழைத்த காலத்துலேருந்து காந்தி சுதந்திர போராட்டத்தில் வந்தவர். எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி யாரை கேட்டாலும் எங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளுகள் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது எப்படி தெரியும்? 47 விடுதலை வாங்கி கொடுத்தாரு காந்தி. அதுக்கு பின்னாடி காந்தியை பற்றி தெரியாமையாக இருந்திருப்பாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. அதெல்லாம் நாட்டுக்கு தெரியாமையாக இருக்கும். உலகம் பூரா தெரிஞ்ச விஷயந்தான். 82க்கு பின்னாடின்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர் தெரியாமையாக இருக்கும் நாட்டுக்கு. அதெல்லாம் தவறான கருத்து. அவர் காந்தியை பிடிக்காமல் இருக்கலாம், சொல்லலாம். எல்லாருக்கும் அவரை பற்றி ஆரம்பத்திலேருந்தே தெரியுன்றது என்னோட கருத்து. அது வந்து உண்மை இல்லை. காந்தி தாத்தா வந்து தெரியாதவங்க யாருமே இல்லை. அது வந்து என்னை கேட்டால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவங்கள காந்தி தாத்தாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னாலே அவங்கள தான் தெரியும். சின்ன குழந்தைங்களே இப்போ இதுலேயே பார்க்குறாங்க இல்லையா, அந்த இது ரூபாய் நோட்டில் பார்த்ததுலேருந்தே அவங்க சொல்கிறாங்க. அதனால குழந்தைகளுக்கே தெரியும். மோடின்றதே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மக்களுக்கே தெரியும். மக்களுக்கே மோடி தெரிகிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மோடியை பற்றி மோடின்னு ஒரு பிரதமர் வந்திருக்காரு, மோடின்னு ஒரு RSS தலைவர் வந்திருக்காரு அப்படின்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மக்களுக்கே தெரியும். ஆனால் மகாத்மா காந்தி அப்படி கிடையாது. மகாத்மா காந்தி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களுக்கு தெரிகிற மாதிரி சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்திருக்காரு. மக்களுக்கு நல்வழிப்படுத்துகிற அகிம்சை வழியில் வாழ்ந்து காட்டுக்கணும் இருக்கார். அதனால் இது வந்து மகாத்மா காந்தி அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனுஷனோட இரத்தபூர்வமான உறவுபூர்வமான ஒரு இயற்கையிலே மகாத்மா காந்தி அப்படின்னு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு நம்ம இந்தியாக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு இரத்த ஓட்டத்தில் கலந்த ஒரு மனிதன் தான் மகாத்மா காந்தின்றவங்க. இதுக்கு முன்னாடி அங்கே போய் தெரியும் இங்கே போய் தெரியும் அப்படின்றலாம். மோடியை பற்றி வேணால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதை கேட்டுங்க. மகாத்மா காந்தியை பற்றி தொன்று தெரியக்கூடிய ஒரு மனுஷன் தான் மகாத்மா காந்தி அவர்கள். அவரை போய் படத்துக்கு பின்னாடி தான் அவர் தெரிவார் அப்படின்றத வந்து சும்மா அது ஒரு புகழை அழிக்கிறது, ஒரு மனிதனோட புகழை வந்து அழிக்கிற மாதிரி. அது நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வந்து இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு வேணால் அப்படி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் காந்திய போராட்டத்தில் இருந்தவங்களுக்கோ அந்த காலத்துலேயும் நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்திருக்கு. அதை வச்சு காந்தியை பற்றி தெரியாங்க. ஏன்னா காந்தியும் ஒரு முக்கிய அங்கமாக இருந்திருக்காரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு. அப்புறம் எப்படி அவரை பற்றி தெரியாமல் இருக்கும்? அந்த படம் வந்ததுனால இந்த பில்டிங்கே வந்து 1959 கட்டிட்டாங்க. அப்புறம் எப்படி காந்தியை பற்றி தெரியாமல் எப்படி கட்டியிருக்க முடியும்? படம் வந்ததுனால காந்தி பற்றி நிறைய புக்ஸ் எல்லாமே அப்போ இருந்தே இருக்கு. அப்போ வந்து படித்து தெரிஞ்சவங்களோ நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி இருந்தவங்களோ அவங்களாம் நிறையா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு காந்தி பற்றி நீங்கள் அந்த காந்தி படம் வந்தது அதுக்கப்புறம் தான் தெரியுங்க. இப்போ வரைக்கும் அந்த காந்தி படத்தை பார்த்திலாம் காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கல. அவரோட பிரின்சிபல்ஸை படித்து காந்தியை பற்றி புக்ஸில் படித்து அப்படி தான் நாங்கள் நிறையா காந்தியை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அந்த படம் வச்சுன்றது எங்களோட ஒப்பீனியன் எப்படி சொல்லுன்னா அது தவறுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. படம் வந்து இப்போ சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு காமிச்சான். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா காந்தின்றவர் பற்றி தெரியாது. பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்களே சார், சொல்லியிருப்பாங்கல்ல, எங்களுக்கு டீச்சர் சொல்லியிருப்பாங்க, வாத்தியார் சொல்லியிருப்பாங்க. அவர் என் காந்தியோட இருந்தவரே எங்கள் தாத்தா நான் பார்த்துருக்கேன். நான் காந்தியோட நான் பேசியிருக்கேன், காந்தியோட பழகிருக்கேன்னு சொன்னேன். எங்கள் தாத்தாவே நான் பார்த்துருக்கேன். அப்படின்றப்ப இந்த அதுனா ஒன்றும் இதில்லை சார். அதனால ஒன்றும் இது அந்த படம் வந்ததுனால தான் தெரிஞ்சுன்னு ஒன்றும் கட்டாயம். பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கருத்து. அப்படியெல்லாம் கிடையாது சார். அது யார் சொன்னா சார் தப்பு தான் சார். அது தவறான கருத்து, ஏற்றுக்கிற முடியாது சார். அதை எப்படி சொல்கிறது? காந்தினா ஒரு படம் வந்திருக்கு, சினிமா பார்வையில் வேணால் இது காந்தின்றதை பிரபலியமாக இருக்கலாமே ஒழிய காந்தி தாத்தா தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காந்தி தாத்தா தான்றதுக்கு அதுக்காக படம் வந்ததுக்கு பின்னாடி தான் அவர் தெரியும்னா அப்போ நம்ம இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு எந்த அர்த்தம் இல்லாமல் போகுதே. அப்படி தானே? அகிம்சைனாலே காந்தின்னு வந்துடும். அகிம்சை அப்படின்னாலே காந்தின்றது ஞாபகம் வந்துடும். அவர் காந்தி தாத்தா தான் அப்படின்னு. அது எந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகுதோ போனதுமே முதல்ல அதுகளுக்கு காந்தி தாத்தா நேருமாமா சொல்லிக் கொடுக்குறதா இயற்கை. அதனால் இனி இதுக்கு வந்து காந்தி படம் வந்ததுக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியலை. இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு உண்மையிலே தெரியலை. எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான் காந்தி வந்து இந்த சுதந்திரம் அந்த பேச்சு வந்தாலே முதல் டாபிக் வந்து காந்தி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் போராடி இருந்தாலும்
காந்தி அப்படின்ற வார்த்தை வந்து ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு. அதனால் வந்து 82க்கு அப்புறன்றதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இல்லை சார், இப்போ வந்து மோடி பாரத பிரதமர் மோடியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து உலக அளவில் நல்ல ஃபெமிலியராக தான் இருக்கார். ஆனால் இவர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம்னு ஒன்று கிடைச்சது வந்து காந்தியடிகளால் தான். ஸோ அவரை தெரியாத ஆட்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை வந்து முற்றிலும் வந்து நான் எதிர்க்கிறேன். இந்த கருத்தை வந்து எதிர்க்கிறேன். இப்போ ஒரு படம் மூலியமாக தான் காந்தியை தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கும் அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே உலக நாடுகள் எல்லாத்தையுமே காந்தி தெரியும். இந்தியா வந்து சுதந்திரம் எப்படி அடைஞ்சிச்சுன்னு தெரியும். காந்தியை பற்றி தெரியாமல் இந்தியா கூட யாரும் இருக்க மாட்டாங்க எந்த மாநிலத்திலையும். அதாவது காந்தி படம் வந்து சினிமா உலகத்துக்கு வந்தது. சினிமாவுக்காண்டி அதை எடுத்தாங்க. அது இங்கே ஓரளவு பரவாயில்ல ஓடிடுச்சு. ஓடுறவராலும் தப்பு கிடையாது. சினிமாவில் தான் பார்த்து காந்தி தெரிஞ்சுக்கிற வேலையே கிடையாது, யாருமே கிடையாது. உங்களுக்கு 3வது 5வது 4வதுல இப்போ அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. காந்தி தாத்தா இப்படி தான் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வெளியே பழக இங்கே சத்தியாகிரகம் பண்ணது, காந்தி மியூசியம் இருக்குது, இங்கே அது இருக்குது இது இருக்குன்னு பழக்கம் ஆயிடுச்சுங்க. பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, அதனால தான் அவர் சொல்கிறாருங்க. பழைய யாருமே காந்தி தெரியாதவங்க இந்தியாவுக்குள்ள பெரும்பாலும் இருக்க முடியாது. 100க்கு 90% தெரியாமல் இருக்க முடியாது. 10% படிக்காமல் இருக்கவங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்க இருக்கலாம். 90% தெரிஞ்சவங்க தான் போகிறாங்க காந்தியை பொறுத்து. இவர் சொல்லி தெரியும்னு ஒருத்தருமே கிடையாது. இல்லை, அவங்க என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உலக நாடுகள் நான் பல நாடுகள் போயிருக்கேன், காந்தி அவர்களோட பேர் புகழ் அந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் தெரியல, நம்ம வந்து அவங்களோட பேர் புகழை வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறது? இல்லை, எனக்கு அது வந்து தவறாக தான் தெரியுது. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. காந்தியடிகள் வந்து எல்லாருமே தெரிஞ்சது ரத்தம் மாதிரி. அது வந்து எப்படி அது வந்து இப்போ தான் தெரியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இல்லையே, பிரிட்டிஷ் அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து அங்கே படிச்சிருக்கிறது இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து பல நாடுகள் சுற்றி அவர் வந்து இந்தியாவோட விடுதலைக்காகவும் பல தலைவர்கள் வந்து கூட்டமைச்சு அவங்க வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் பல கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். காந்தி தாத்தா நாடு முழுவதும் நோட்டில் வந்துடுறாரு, யாருக்கு தெரியாமல் இருக்கும். இங்கேயே வந்தால் கரன்சி தாளை மாற்றி தான் அவங்க வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க. அப்புறம் எப்படி தெரியாமல் இருக்கும்? எல்லா நாட்டிலையும் இங்கே வர்றாங்க, நோட்டு மாற்றி தானே இங்கே மாற்ற முடியும். அதனால் எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்காது, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா நாட்டுக்கும் தெரியும். காந்தியை பற்றி எல்லா நாட்டுக்கும் தெரியும். அதுதான் உண்மை. சும்மா இவங்க சொல்கிற மாதிரிலாம் மகாத்மா காந்தி வந்து உலக அளவில் தெரியாது அப்படி இப்படின்றலாம் இது மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் மகாத்மா காந்தி அப்படின்னாவே அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி மகாத்மா காந்தி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆள் மாதிரி. இப்போ பொதுவாகவே ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனு, ஒரு கோவில் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இடத்துல அதிகமாக போகிறது நேருவோட வேஷம், மகாத்மா காந்தியோட வேஷங்கள் தான் போட்டு அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க குழந்தைங்களுக்கே. அப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு மகாத்மா காந்தியை பற்றி நம்ம குடும்பத்திலேருந்தே அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு வாழ்க்கை நெறி வந்துடுது. அதனால் பிள்ளைங்களுக்கு எல்லோரும் காந்தி போட்டு கையில் கம்பு வச்சாவே மகாத்மா காந்தி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியக்கூடிய ஒரு அஹிம்சைவாதி தான் காந்தியடிகள் அவர்கள். காந்தி வந்து லண்டனில் படிக்க போயிட்டு ரிட்டன் அந்த அன்டு திஸ் லாஸ்ட் புக்கே அந்த புக்கே அங்கேருந்து காந்தியோடதுன்றதுக்காக அது தனியாக செப்பரேட்டாக லண்டன்லேயே இருந்து எடுத்து வச்சுருக்காங்க. திரும்ப காந்தியோட பையன் அங்கே போகிறப்ப அவங்க திரும்ப எடுத்து கொடுத்ததா வந்து எங்களுக்கு இங்கே டீச் பண்ணாங்க. அப்படின்றப்ப காந்தியை பற்றி தெரியாமல் எப்படி இருக்கும்? ஆஃப்ரிக்கா போயிருக்காரு, அவர் நிறைய வேர்ல்டு டூர் போயிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்ஸ்க்காக நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. காந்தியோட அந்த மூவி எடுத்தவர் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி தான் அந்த மூவியை நான் வந்து எடுத்தேன், காந்தியை பற்றி ஃபாலோ பண்ணின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கொடுத்துருக்காரு. அப்படின்றப்ப காந்தியை பற்றி எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் மக்களுக்கு? ஏன் தெரியல. லண்டன்ல இதில் ஒரு சிலை இருக்குது, இங்கிட்டு ஆப்பிரிக்காவில் சிலை இருக்குன்றாங்க. நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே சார், வெளிநாட்டுலாம் சிலை இருக்குது, இன்னும் நிறைய சிலை வச்சுக்கிட்டு இருக்காங்களா நம்ம காந்தி சிலையை அவர் பாராட்டி. இந்த இப்போ கூட மியூசியத்தில் வெள்ளைக்காரங்க வந்துட்டு போயிடறாங்க சார். இந்த மியூசியத்தை இப்போ வந்து பார்க்கும்போது வெள்ளைக்காரங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க சார். அவர்கிட்ட இதெல்லாம் அந்த அம்மாட்ட நல்லா விளக்கம் இதெல்லாம் கேட்டுட்டாங்க, அது யார் என்ன அந்த காலத்து ஆளுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படின்றப்ப பாரினில் போகலன்னா அவங்க எப்படி வந்திருக்க முடியும்? மதுரையில் இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி ஒரு வெள்ளைக்காரர் வந்து பேசிட்டு போகிறார். உண்மையில் அங்கே வேணால் கேளுங்க அவர்கிட்ட, அவங்க அந்த மேடம் வந்தோன்னே கேளுங்க. அப்படின்றப்ப வெளிநாட்டில் தெரியலன்றது சொல்ல முடியாது சார். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அவரோட சொந்த கருத்தாக இருக்கலாம். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் தென்னாப்பிரிக்காவில் அவர் பாரட்லாம் முடித்தவர். முதல்ல காந்தி வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றினவர். அதனால் அவர் இப்போ தான் தெரியுன்றது வந்து அவரோட சொந்த கருத்தாக இருக்கலாம்.
ஒருவேளை நமது பாரத பிரதமருக்கு படம் வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு. மற்றபடி உலக மக்கள் இல்லை, இந்திய மக்கள் அனைவருக்குமே அடிப்படையிலே வந்து அகிம்சை, பொறுமை, நிதானம் இதெல்லாம் அவர் மூலமாக தான் நம்ம கற்றுக்கிட்டோமே ஒழிய மற்றபடி உலகத் தலைவர்கள் மற்ற ஆளுகளை பார்த்து நம்ம கற்றுக்கல. அதனால தான் நாம் அவரை வந்து தேசிய தந்தை என்று போட்டிருக்கின்றோம். அதனால் இன்றைய பாரத பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. அதுக்கு அவருக்கு அந்த படம் பார்த்ததுக்கு பிறகு தான் அவருக்கு மகாத்மா காந்தியை பற்றி தெரியுது. அதனால் அவர் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். இது நம்ம ஏற்றுக்கக்கூடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் சும்மா சொல்கிறவங்க பேருக்காண்டி சொல்கிறது. அவரை தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் சேர முடியாது. 1958 60 வந்துருச்சு. இஞ்சிருப்பு போராட்டமே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சேர்றப்ப இதை பற்றி எதுவுமே கிடையாதுங்க. காந்தி தாத்தா படமும் எல்லா புத்தகத்திலும் இருக்கும். அப்போ இப்போ வேணால் புத்தகத்தில் மறந்துருக்கலாம். அப்போ வந்து காந்தி தாத்தா படம் போட்டே இருக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சரி. இப்போ இறுதிக்கட்ட எலெக்ஷன் 1ஆம் தேதி நடக்க போகுது. ஆமாம், ஜூன் 1. அந்த எலெக்ஷன் அந்த தேர்தல் காரணமாக கூட இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குங்க. இல்லை, தேர்தலுக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையே. தேர்தல் வந்து அவர் மகாத்மா காந்தி உண்மை, உழைப்பு, நேர்மைன்றவருக்கும் தேர்தல் இப்போது நடக்கிற தேர்தலுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் உண்மையான வழியில் தியாகமான வழியில் நடக்கிறவருக்கும் இப்போ இருக்க தேர்தல்வாதிகள் எல்லாருக்கும் செய்கிற பிராடு பித்ராதனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.